தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த வாரம் முழுவதும் ஊடகங்கள் வழியாக நற்செய்தி பணியாற்றுவதற்கு தூண்டுதலாக செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடலை நோக்கி என்ற மைய பொருளுடன் பல கருத்துக்களை சிந்தித்து 58வது உலக தொடர்பு நாளை கொண்டாடி இன்றைய நாளிலும் ஜெபிக்க அன்போடு அழைப்பு விடுக்கின்றது. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப நம் இதயத்தை காத்து அதிலிருந்து பிறக்கும் ஞானத்தால் மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்பதை உணரவும், முழுமையான மனித தொடர்புக்கான பாதையை அமைத்து மனித நேயத்துடன் நடந்து கொள்ளவும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யதார்த்தத்தை பார்க்கும் ஆன்மீக வழியை கடைப்பிடிப்பதன் வழியாகவும் இதயத்தின் ஞானத்தை மீட்டெடுப்பதன் வழியாக மட்டுமே நம் காலத்தின் நவீனத்தை நாம் எதிர்கொள்ளவும் விளக்கவும் முடியும் என்றும், முழுமையான மனித தொடர்புக்கான பாதையை நம்மால் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும் என்ற திருத்தந்தையின் கருத்துக்கு நமது செவிகளை திறந்து வைத்து அதனை செயலாக்கம் பெற செய்வோம். கிறிஸ்துவில் ஒரே குடும்பமாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் உலக இன்பங்களில் மூழ்கி விடாது ஊடகங்களின் தாக்கங்களுக்கு நம்மை உட்படுத்தாது ஊடகங்களை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தவும், இதயத்திலிருந்து உண்மையை பேசி நாளும் அன்பை பகிர்ந்து நம் இதயங்களை ஆண்டவர் தங்கும் இடமாக மாற்றவும் அருள் கேட்போம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் இயேசுவின் உண்மையான தொண்டனாக சீடனாக நற்செய்தியின் விழுமியங்களை பறைசாற்றி வாழ அழைப்பு விடுக்கிறது. நாமும் இயேசுவுக்காக அவரது இறை ஆட்சியின் இலட்சியங்களுக்காக நம்மை முழுமையாக இழக்கவும், நம்மை அழைத்த கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழவும், அவரது விருப்பத்தை துணிவோடு நிறைவேற்றவும் அருள் வேண்டி திருப்பலியில் பங்கு பெறுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, 58வது உலக தொடர்பு நாள் கொண்டாட்டத்திற்கு, குறிப்பாக இந்த நற்கருணை வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு மிகச்சிறந்த ஊடகவியலார், ஊடகமாக விளங்கியவர். அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உலகமெங்கும் நற்செய்தி எடுத்துச் செல்ல இறைவன் நமக்கு கொடுத்த ஒப்பற்ற கருவி, அருள் கொடை இந்த ஊடகம். இந்த ஊடகத்தின் வழியாக இறையரசின் மதிப்பீடுகளை, விழுமியங்களை உலகமெங்கும் எடுத்துச் செல்ல இறைவனுடைய அருள் வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு தளத்திலே இன்னுமாக ஆக்கப்பூர்வமான பணிகளை நாம் முன்னெடுக்க இறைவனுடைய அருள் வேண்டுவோம். இந்த ஊடக பணியிலே தங்களையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலை ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் ஞானத்தோடு வழிநடத்தவும் இந்த ஊடகத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் அருள்வரம் வேண்டி இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு நாம் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி இறை தந்தையிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறித்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 12 முதல் 15 வரை இறைவசனங்கள். அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வு ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், வெண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர்
நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 14 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளதென்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அச்சு ஊடகம், ஒலி ஊடகம், காட்சி ஊடகம் என இந்த ஊடகங்கள் பல வகைப்பட்டாலும் இன்றைய அதிநவீன தொழில்நுட்ப காலத்தில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய எண்ணிம தளத்தில் இவை மூன்றும் பயணிக்கிறது. இவை மூன்றோடும் நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். இதனுடைய பயனாளர்கள் என்பதையும் கடந்து பல வேளைகளிலே பங்கேற்பாளர்களாகவும் பயன்பாட்டாளர்களாகவும் அதன் வழியாக கருத்துக்களை பகிரக்கூடியவர்களாகவும் நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் நீங்களும் நானும் இன்று ஊடகவியலாளர்கள். எனவே இந்த 58வது உலக ஊடக தினத்தை கொண்டாடுகின்ற தருணத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊடகத்துறையின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகம் மானிட வாழ்வின் அடிப்படை பண்பு, வெரி பேசிக் ஃபவுண்டேஷன் அண்ட் எசென்ஷியல் எலமெண்ட் என்று சொல்லுகிறார்கள். அடிப்படை பண்பு, அடிப்படை கூறு. இந்த ஊடகம் மனிதனை அறிவு சமூகமாக உருவாக்குவதற்கு முன்பாகவே உறவு சமூகமாக அவனை உருவாக்கி இருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், மேன் இஸ் நாட் ஏ ஹியூமன் பீயிங், இஸ் நாட் ஏ ரேஷனல் பீயிங் பட் ரிலேஷனல் பீயிங் அட் ஃபர்ஸ்ட். அடிப்படையிலே உறவு சமூகமாக மலர்ந்தவர்கள் நாம். அந்த உறவு சமூகத்தை கட்டி எழுப்பியதற்கு அடிப்படை பங்காற்றியது ஊடகம். இந்த ஊடகம் குறிப்பிட்டது போல பல படிநிலைகளை கடந்து இன்று உச்சம் தொட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தளம். ஒலியாக, சைகையாக, ஓவியமாக, வரைபடமாக, எழுத்தாக, வானொலியாக, தொலைக்காட்சியாக பல படிநிலைகளை கண்டு இன்று அது உச்சம் தொட்டிருக்கிறது. இந்த ஊடகத்தினுடைய வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்கின்ற போது மனித படைப்பில் தொடக்கத்திலேயே ஊடகம் இருக்கிறது. அந்த ஊடகத்தை இயக்கக்கூடியவராகவும் படைத்தவராகவும் இருக்கக்கூடிய நம் பரம்பொருள் இறைவன் அந்த ஊடகத்தின் வழியாக தன்னை பல்வேறு வகையில் அடையாளப்படுத்தி இருக்கிறார். தொடக்க நூலில், விடுதலை பயண நூலில் நாம் புரட்டி பார்க்கின்ற போது இறைவன் நெருப்பாக, ஒலியாக, மேகமாக தன்னை அடையாளப்படுத்தி குரலாக, அதன் பிறகு ஆளுமைகளாக பல்வேறை அனுப்பி இறைவாக்கினர்கள், அரசர்கள், வழிகாட்டிகள் என இவர்களெல்லாம் ஊடக பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
தந்தையாம் கடவுளினுடைய பதிலாள இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள். அனுப்புனர் பெறுநர் என்ற இந்த ஊடக உறவிலே இடைநிலையாளர்களாக இவர்கள் பயணித்திருக்கிறார்கள். அந்த இறைவன் இவர்களோடு தொடர்பு கொள்ள இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே கடைசியாக இறைவன் தேர்ந்து கொண்ட ஒரு ஊடகம் நம் ஆண்டவர் இயேசு. அதைத்தான் இன்று பவுல் 2வது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எபேசியருக்கு எழுதிய மடலிலே கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை தெரிந்து கொண்டார். இயேசுவை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி அன்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார், மன்னிப்பை கொடுத்தார், குணமளிக்கும் அருள் அடையாளங்களை கொடுத்தார், இன்று நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். எனவே தந்தையாம் கடவுள் நம்மோடு உறவு கொள்ள, நம்மோடு தொடர்பில் இருக்க கிறிஸ்து இயேசுவை ஒரு ஊடகமாக பயன்படுத்தினார், அனுப்பி வைத்தார். இந்த கிறிஸ்து என்னும் ஊடகம் எவ்வாறு பலிபீடத்திலே கிறிஸ்து பலி செலுத்துபவராக, பலிப்பொருளாக தன்னையே உட்படுத்துகிறாரோ, பீடமாக இருக்கிறாரோ, அதுபோல இந்த கிறிஸ்து இந்த ஊடகத்துறையிலே தான் ஊடகமாகவும் தானே ஊடகவியலாளராகவும் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மக்களாக. அதன் அடிப்படையிலே அவர் தன்னுடைய செய்திகளை, இறையரசு மதிப்பீடுகளை சொல்வதற்காக பல ஊடகங்களை முன்னெடுக்கிறார். அதில் ஒன்று உவமை, மக்கள் பயன்பாட்டு இருக்கக்கூடிய பொருட்கள், அவர்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இவற்றையெல்லாம் காட்சி பொருளாக்கி, கதைகளாக்கி, ஊமைகளாக்கி மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். எனவே கிறிஸ்து மக்களை சந்திப்பதற்கு இந்த கருவிகளை எல்லாம், இந்த தளங்களை எல்லாம் ஊடகங்களாக பயன்படுத்தி கொண்டார். மீண்டும் அங்கு பார்க்கிறோம், ஒலி, காட்சி, ஓமை, ஒப்புமை எல்லாம் அங்கு இடம்பெறுகிறது. கிறிஸ்து கொடுத்த அந்த ஊடகம் இன்ற காலத்தில் அது இன்னுமாக மக்களை சென்றடைய வேண்டும், அந்த நற்செய்தி கொடுக்கப்பட வேண்டும், மக்களுக்கு இன்னுமாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக திரு அவை இன்றைய தளத்திலே இந்த ஊடகத்தை கையில் எடுத்திருக்கிறது. அதே போல அச்சு ஊடகம், ஒலி ஊடகம், காட்சி ஊடகம் என்று இந்த ஊடக தளங்களை எடுத்துக்கொண்டு உலகமெங்கும் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியை வாசிக்க கேட்டது போல ஆளுமைகளாக, சீடர்களாக சென்று மக்களை சந்தித்தவர்கள் இன்று இந்த ஊடக வழியாக தொழில்நுட்பத்திலே மக்களை சென்றடைகின்றோம். மிகப்பெரிய சான்று நம்முடைய கொரோனா பெருந்தொற்றிலே நாம் சந்தித்த சவாலின் போது இறைவன் இந்த ஊடகத்தின் வழியாக நம்மோடு பேசினார். மக்களோடு சென்று சந்திக்க முடியாத சூழலில் நம் வீட்டிற்கே இந்த காட்சி பொருள் வழியாக இறைவன் உரையாடினார், நம்மோடு உறவாடினார். அதுதான் இன்றைய தொழில்நுட்பத்திலே ஊடகத்தினுடைய பெரும் பங்காக இருக்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்வோம். 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் கூடிய சமயம் உலகத்தில், குறிப்பாக திரு அவையில் மறுமலர்ச்சி உருவாகிய காலம். புதிய தென்றல் உலா வந்தது, மறுமலர்ச்சி சிந்தனைகள் புறப்பட்டது, மாற்றங்கள் ஏற்படுவதற்கான விதைகள் வித்திடப்பட்டன. அதன் அடிப்படையிலேயே நமக்கு ஊடகம் முக்கியம், தேவை என்றதை உணர்ந்து திருச்சங்க ஏடு 16 ஒரு ஏடே தனியாக இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இன்டர்மெரிஃபிகா. இந்த ஊடகத்தின் வழியாக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய செய்தி எல்லா சூழல்களிலும் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை எடுத்துச் சொல்வதற்கு நாம் பல முன்னெடுப்புகளை மேற்கொள்வோம் என்ற ஒரு அறைகூவலை 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் நமக்கு தருகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் திருத்தந்தை நமக்கு செய்தியை வழங்கி கொண்டே இருக்கிறார். 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஊடக செய்தியை ஊடக தினத்தன்று திருத்தந்தை வழங்கக்கூடிய பழக்கம். இன்று 58வது ஆண்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 58வது உலக ஊடக தினத்திற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய செய்தி, இந்த எண்ம தொழில்நுட்பத்திலே இன்று அதிநவீனமாக இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு இதயத்தின் ஞானம் என்ற ஒப்புமையிலே அருமையான ஒரு மடலை அனுப்பியிருக்கிறார். இந்த மடல் வழியாக அவர் சொல்லக்கூடியது, இந்த செயற்கை நுண்ணறிவிலிருந்து நம்மை பிரித்து பார்க்க முடியாது. இந்த அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, நாம் அதன் உடன் பங்காளிகளாக பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்வுக்கான பாதை குறுகியது, ஆனால் அழிவுக்கான பார்வை விரிந்தது. இதை இனம் கண்டு இந்த குறுகிய பாதை வழியாக பயணித்து மீட்பை கண்டது போல நாம் இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அழிவை தவிர்த்து இன்னுமாக நாம் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி நாம் இந்த எண்ம தொழில்நுட்பத்தினுடைய குடிமக்களாகவே மாறுவோம் என்று சொல்கிறார். நாம் ஏன் ஒதுங்கி நிற்க வேண்டும்? இது நமக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை.
இதை பயன்படுத்துவோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அறைகூவல் எடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், நம்முடைய திருத்தந்தை மறைந்த புனித யோவான் பவுல் தனது திருத்தூது மடல் 2005 ஜனவரி 26 கையொப்பமிடுகிறார். த ரேபிட் டெவலப்மெண்ட், அதி வளர்ச்சி கொண்ட நாகரிகத்தின் வளர்ச்சியை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு திருத்தூது மடல். அதுதான் அவருடைய கடைசி திருத்தூது மடல். அதுவும் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி அவர் எழுதினார். அந்த தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி எழுதிய அந்த திருத்தூது மடலிலே அவர் சொல்லுவது, உலக அறிவியல் கண்டுபிடிப்பினால் வரக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டு அஞ்சாதீர்கள். எவ்வளவு பெரிய நம்பிக்கையானது! அஞ்ச வேண்டாம். நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? அது கடவுளிடமிருந்து வரக்கூடிய கொடை. ஆனால் இறைவன் நமக்கு இந்த தேர்ந்து தெளியக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அதை பயன்படுத்தி அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அதை முழுமையாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். திருத்தந்தை புனித யோவான் பவுல் கொடுத்த அறைகூவல் தான் இன்று இந்த ஊடகத்தினுடைய தன்மை விரிந்து பறந்து திருச்சபையிலே கைகோர்க்கப்படுவதற்கு பெரும் வழிவகுத்திருக்கிறார். ஒரு ஊடகம் என்பது 3 பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் சொல்லுகிறார்கள். ஒன்று, இது மக்களை உரையாடலுக்கான கருத்து பரிமாற்றத்தை அல்லது அனுபவத்தை, அறிவை வளர்க்கக்கூடியதாக, பகிரக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அது உறவு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த தொழில்நுட்பம் அடுத்த தலைமுறைக்கான வாய்க்காலை திறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அழிவுக்கு விட்டு சொல்லக்கூடாது. அது ஒரு பரந்த விரிந்த ஒரு உலகை அடையாளம் காட்ட வேண்டும். இந்த 3 தன்மைகளும் கூறுகளும் ஊடகத்திடம் பாய்ந்து கிடக்கிறது, பறந்து கிடக்கிறது. இதைத்தான் இன்றைய திருச்சபை கையில் எடுக்கிறது. எனவே திருத்தந்தை 16 பெனடிக்ட் சொல்லுகிறார், இந்த ஊடகத்தை ஏதோ செய்திகளை பரிமாறக்கூடிய தளமாக மட்டும் பயன்படுத்தாமல் அதனுடைய அடுத்த 2 பரிணாமங்களையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதன் வழியாக அன்பு சமூகத்தை கட்டி எழுப்புங்கள், உறவு சமூகத்தை கட்டி எழுப்புங்கள், நம்பிக்கையாளர்களை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் இன்று இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடமையாகவும் ஒரு அறைகூவலாகவும் நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் உறவு சமூகத்தை கட்டி எழுப்புவோம். இந்த ஊடகம் இன்று பல தொழில்நுட்ப வளர்ச்சியிலே பலரை சிதைத்திருக்கிறது, உறவுகளை பிரித்திருக்கிறது, ஏற்ற இறக்கமான சமூகத்தை படைத்திருக்கிறது, பொருளாதார வேறுபாடுகளை உண்டாக்கி இருக்கிறது. இருந்த போதிலும் இதை இன்னுமாக நாம் நேர்மறை எண்ணத்தோடு கண்ணுற்று இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையும் சமூகத்திடையே நல்லிணக்கத்தை உருவாக்க இதை பயன்படுத்த வேண்டும் என்பது இறைவன் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அறைகூவலாக இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸுடைய செய்தி மீண்டுமாக இதை ஒட்டி வரக்கூடிய செய்தி, அமைதியை, அர்த்தமுள்ள சமூகத்தை, உறவு தோழமையில் உரையாடலை மேற்கொள்ளக்கூடிய சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். பட்டை தீட்டப்பட்ட வார்த்தைகள். அமைதியான சூழலை, அர்த்தமுள்ள சமூகத்தை, நம்பிக்கையாளர்களோடும் மற்ற சமூகத்தாரோடும் நட்புறவில் உரையாடலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டி அங்கே மனிதத்தை மாண்புறச் செய்யவும் பிறரை மதிக்கவும் காண படிநிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அற்புதமான வார்த்தைகள், சிந்தனை. எனவே இந்த ஊடகம் மானிடத்தை முழுமையாக கட்டி எழுப்பவும், நம்பிக்கையாளர்களை மட்டுமல்ல ஒருபடி மேலே சென்று எல்லா சமூகத்தாரையும் அரவணைத்து கொண்டு பல் சமய உரையாடலோடு அவர்களுடைய ஏற்ற இறக்கங்களை எல்லாம் நாம் எதிர்கொண்டு அன்புறவோடு அரவணைத்து கொண்டு மனித மாண்பை காக்கக்கூடியவர்களாகவும் மனிதத்திலே புனிதத்தை வளர்க்கக்கூடியவர்களாகவும் நாம் இவற்றை கையாள வேண்டும் என்ற ஒரு அன்பையும் அறைகூவலையும் கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் இதை அன்றாட நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவையிலும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இத்தகைய சிந்தனைகள் அதற்குள் பொதிந்திருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். இந்த ஊடகம் நம் கைக்கு வந்தது ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப, இறைவார்த்தையை அறிவிக்க, பிற சமயத்தாரோடு நல்லிணக்கத்தை வளர்த்து கொள்ள, அங்கே மனிதத்தை காப்பதற்காக, மனிதத்திலே புனிதத்தை வளர்ப்பதற்காக என்ற இந்த கூறுகளை எல்லாம் மறந்து போயிருக்கிறோம். எனவே இந்த நாளில் அதை புதுப்பித்துக் கொள்வோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னதே மனிதனை விட்டு அது அப்புறப்படுத்துகிறது சமூகத்தை, அல்லது மனிதனிடமிருந்து மனிதனை பிரித்து விடுகிறது. ஒரு மனிதன் தானாக தன்னுடைய உடனிருப்பை வெளிக்காட்டி வரக்கூடிய உறவு சமூகத்திலே இன்று இந்த செயற்கை நுண்ணறிவு அந்த இடத்தை நிரப்பி விடுகிறது. இன்று நாம் மற்றவரோடு உறவு கொள்ளக்கூடிய தளத்திலிருந்து வேறுபட்டு நின்று இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தோடு நெருங்கி இருக்கிறோம். இந்த இளைய தலைமுறை இதுதான் நவீனம் என்று நம்பி இருக்கிறது. தான் இருக்கிற இடத்திலே சந்திப்பு நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. நாம் உறவு சமூகமாக விழாக்களிலே பங்கெடுத்திருக்கிறோம், வீட்டு நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கிறோம்,
இன்ப துன்பங்களில் பங்கெடுத்திருக்கிறோம். நம்முடைய உடனிருப்பு என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது. நமக்கும் மகிழ்ச்சி, நாம் சந்திக்கக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சி. ஆனால் இந்த தொழில்நுட்பம் என்பது, குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது மக்களிடமிருந்து பிரித்து காட்டி அது தன் இடத்தை இங்கு அடைத்துக் கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. இந்த சூழலிலே இளைய தலைமுறை ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதனுடைய வாய்க்கால் அழிவுக்கு போகக்கூடியதாக அமையாமல் வளமான பாதையை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னுமாக இதையும் கடந்து நீங்கள் மனிதரோடு மனிதராக உறவாடக்கூடிய அந்த உறவு சமூகத்தின் அங்கத்தினர் என்பதையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல பேருடைய வீட்டில் நம்முடைய இளையோர் இந்த ஒரு அலைபேசியிலே அல்லது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். இறைவன் அவர்களை இந்த கருவியை அவர்கள் கரங்களில் கொடுத்தது ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக. எனவே அன்புக்குரியவர்களை, இறுதியாக திருத்தந்தை தரக்கூடிய அறைகூவலோடு நிறைவு செய்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் ஒவ்வொரு இளையோரும் இன்று இருவராக நற்செய்தி பணிக்கு புறப்பட்டது போல நீங்கள் உங்கள் கரங்களில் இருக்கக்கூடிய இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறுங்கள். யூ ஷுட் பிகம் அ டிஜிட்டல் எவாஞ்சலைசர்ஸ். நீங்கள் தொழில்நுட்பத்தினுடைய நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நீங்கள் மாற வேண்டும். அந்த ஊடகம் வழியாக நற்செய்தி பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை விடுகிறார். இது இந்த நாளில் நாம் ஏற்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்கட்டும். நம்முடைய இளையோரை, அன்புக்குரிய பெற்றோரை வலியுறுத்துவோம். இந்த ஊடகம் அழிவுக்குரிய தன்மை என்பதையும் கடந்து இது ஆக்கப்பூர்வமான பணிகளை பறந்து விரிந்து மேற்கொள்வதற்கு வழிகாட்டுகிறது. எனவே ஒவ்வொரு இளையோரும் இதனுடைய தொழில்நுட்பத்தை நுட்பமாக அறிந்து இதை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு, குறிப்பாக திரு அவையினுடைய மறுமலர்ச்சியை இன்னுமாக மேலோக்கி எடுத்துச் செல்ல, நற்செய்தியின் விழுமியங்களை உலகெங்கும் பறைசாற்றுவதற்கு இந்த ஊடகத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசுவுக்கும் இக்கருவிகளை அரும்பெரும் கொடையாக தந்த இறைவனுக்கும் மகிமை சேர்க்கும் வண்ணம் பயன்படுத்தி இவ்வுலகை இன்னுமாக பண்படுத்த இறைவன் அருள் தர வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரியோரே, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். மகள் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றாய். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திருப்பரும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருமறை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அருள் வரங்கள் தரும் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து இறை அருள் வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களின் சொல்லாலும் செயலாலும் இறையரசை பறைசாற்றி உண்மையின் வழியில் நாளும் வாழ்ந்து இறையன்பில் நிலைத்திட
அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மக்களுக்காக வாழ்கிறோம் என்ற மனப்பான்மையோடு வாழவும், சுயநலம் களைந்து பிற நலத்தோடு பணிபுரியவும், பாகுபாடுகளை தவிர்த்து மக்களை நீதியின் பாதையில் வழி நடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, இளைஞர் இளம் பெண்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உலக ஆசைகளில் தங்களது இன்பத்தை தேடாது உம்மில் என்றும் இணைந்து வாழவும், தாங்கள் பயன்படுத்தும் ஊடகங்களை முறையாக பயன்படுத்திடவும், தங்கள் வாழ்வில் இறை அமைதியை நிறைவாக பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களின் இதயத்தை அன்பால் நிரப்பவும், அதிலிருந்து பிறக்கும் ஞானத்தால் முழுமையான மனித தொடர்புக்கான பாதையை கண்டறியவும், அதன் மூலம் நமது வாழ்வு நலமானதாக அமைந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சி கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது அளவற்ற அன்பையும் ஆற்றலையும் பெற்று தங்களின் வாழ்வில் உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக திகழ அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். அருள் கொடைகளின் ஊற்றே இறைவா, பிள்ளைக்குரிய உரிமையோடு நாங்கள் எழுப்பிய அந்த மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவிசாய்த்து இறையருளை வரங்களாக எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்நாளில் நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் நினைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயையுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பணியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயையுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பணியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா,
சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீரே. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து திருப்புகழை பன்னிசைத்து ஒரே குரலாய் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்போம்
போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறி தருகின்ற திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் ஒன்றாக கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றால் என்னில்
அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த ஊடக திருவிழா அன்று இந்த பலியை நிறைவேற்ற இறைவன் கொடுத்த வாய்ப்புக்கும் அழைப்பு கொடுத்த மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் தமிழக ஆயர் பேரவையினுடைய அச்சு ஊடக பணியகத்தின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அருள் தந்தை ராஜசேகரன், தமிழக ஆயர் பேரவையினுடைய அச்சு ஊடக பணியகத்தினுடைய இயக்குனர், நம்வாழ்வு வார இதழினுடைய முதன்மை ஆசிரியர். பலியிலே என்னோடு பங்கேற்றவர் தந்தை ஞானசேகரன், கோட்டாறு மறைமாவட்டத்தை சார்ந்தவர். ஆயர் பேரவையினுடைய இந்த வார இதழினுடைய துணை ஆசிரியராகவும், கல்வி சுரங்கம் என்ற மாத இதழினுடைய துணை ஆசிரியராகவும் என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர். எனவே எங்கள் ஊடக பணிக்குழு, குறிப்பாக அச்சு ஊடக பணிக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு ஒரு அறிவிப்பையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஊடக பணிக்குழு நம்வாழ்வு தனது பொன் விழாவை கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இதழ் 49 ஆண்டுகளை கடந்து 50ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு இதனுடைய பொன் விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் அதனுடைய வாசகர்களாக, சந்தாதாரர்களாக, வர்த்தக நிறுவனத்தினுடைய உதவியாளர்களாக எங்களோடு பயணிக்கக்கூடிய உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இதழ் நமது குரலாக ஒலிக்க வேண்டும். இந்த அச்சு ஊடக பணி இது இன்னும் ஆண்டாண்டு காலம் வளர வேண்டும். எதிர்வரும் காலத்திலே இது இன்னுமாக வளர்நிலை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஜெபத்திலே நாள்தோறும் நீங்கள் வேண்டிக்கொள் அன்போடு நான் வேண்டுகிறேன். அத்தோடு 50 ஆண்டு கால பயணம். எனவே குறைந்தது 50,000 சந்தாதாரர்கள் என்ற இலக்கோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் 50 பேர்லாம் இல்லை, ஒரு 5 பேரை ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குடும்பங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உறவு நிலைகளிலே, உங்களுடைய உறவுக்காரர்களிடையே, நண்பர்களிடையே ஒரு 5 சந்தாதாரர்களை எங்களுக்கு நீங்கள் பிடித்து கொடுத்தால் மிக சந்தோஷமாக இருக்கும். எனவே உங்கள் வீட்டுக்கும் ஒரு 5 என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 5 சந்தாதாரர்கள் எங்களோடு பயணிக்க நீங்கள் வழிகாட்ட வேண்டுமாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி பயணிக்கின்ற போது எதிர்வரும் ஆண்டிலே சிறப்பாக அந்த 50,000 சந்தாதாரர்கள் என்பதை இலக்கை அடைந்து விடுவோம். எனவே அதற்கு நீங்கள் உதவி செய்ய அன்போடு நான் வேண்டுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்திலும் உங்களுடைய பொருள் உதவியிலும் எங்களோடும் நீங்கள் பங்கெடுக்க அன்போடு நான் வேண்டுகிறேன். இந்த இதழ் இன்று காலத்தினுடைய கட்டாயம். இன்றைய சமூக அரசியல் தளத்தில் நம்முடைய மக்களை, கிறித்தவ சிறுபான்மையினரை ஒன்றுபடுத்த, அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த, சமூக நிலைப்பாட்டில் நம்முடைய உரிமைகளை குரல் கொடுக்க இந்த இதழ் பயணித்து வருகிறது. எனவே நீங்களும் தொடர்ந்து எங்களோடு பயணிக்க அன்போடு நான் வேண்டுகிறேன். தமிழக ஆயர் பேரவையினுடைய அச்சு ஊடக பணியின் சார்பாக மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.